Yes, sir. Nodal officer of in the matter of PSL. I'm speaking from her office, ma'am. Sir, please tell me. What is the now status of PSL refund status, ma'am? Sir, the payment has been proceeded till 20,000, and the person, more than 20,000 are still pending. Are you know Tamil, madam? Yeah, I'm Tamil, sir. இப்போ ரீஃபண்ட் விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்போ 2019 அப்லோட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்றது செபி தானே மேடம்? ஆமா சார். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இந்த பிஎஸ்எல் நிறுவனத்துல முதல் பாண்டையும் லாஸ்ட் பில்லும் வச்சு அப்லோட் பண்ணவே முழுமையான பணம் கிடைக்கும் நிறுவனத்துல. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஓகே ஓகே. சொல்லுங்க சார். மேடம் அந்த பிஎஸ்எல் நிறுவனம் செயல்பாட்டுல இருக்கும்போது அவங்களுடைய ஃபைனல் செக்மெண்ட் இருங்க சார் லைன்ல. சார் சொல்லுங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணாங்க. ஆமாங்க மேடம். இந்த கம்பெனி வந்து பிஎஸ்எல் கம்பெனி செயல்பாட்டில் இருக்கும்போது அவங்களுடைய மெச்சூரிட்டி எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாண்டு லாஸ்ட் பில்லும் கொடுத்தாக்கா பணம் முழுமையான பணம் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல ஏன்னா கமிட்டி வந்து கொடுத்துருக்கிற வாய்ப்பு வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 2019 வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் வந்து அது வந்து ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் உங்களுக்கு மெயில் ஐடி கொடுக்குறேன். நீங்க அந்த மெயில் ஐடியில வந்து உங்க ப்ராப்ளம் மெயில் பண்ணுங்க சார். இல்ல மேடம், மெயில் பண்ணாலும் அங்க எனக்கான ரிப்ளை மெயில் என்னன்னாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிரகாரம் தான் நாங்க பேமெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நிறைய கஸ்டமர் இல்ல நீங்க வந்து நோடல் ஆபீசர் இந்த விஷயத்துல இருக்கிறீங்க, அதனால உங்ககிட்ட ஒரு சரியான கைடன்ஸ் கிடைக்கும் தான் நான் போன் பண்ணிருக்கிறேன் மேடம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னன்னாக்கா நீங்க இதை வந்து ரெஃபர் பண்ணலாம் மேடம். எனக்கா முதலீட்டாளர்கள் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்ட்டு ஒரு 20,000 ரூபாய் கட்டியிருக்கிற ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். சார் அந்த பிஎஸ்எல் மேட்டருக்காக நான் கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ வந்து கம்பெனி வந்து செயல்பாட்டில் இருக்கும்போது இதனுடைய மெச்சூரிட்டி எப்படி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாண்டும் கடைசி தவணை ரசீதையும் கொடுத்தாக்கா முழுமையான பணம் கிடைக்கிறோன்ற கான்செப்ட்ல பண்ணியிருந்தாங்க சார் நிறுவனம். ஓகே. ஆனா வந்து படிச்சவங்களுக்கு தெரியும் 2019 கமிட்டி கொடுத்துருக்கிற வாய்ப்பு எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணுன்ற மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆமாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாத ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பாண்டும் லாஸ்ட் பில்லும் மட்டும் வச்சா போதும் முழுமையான பணம் கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆமாங்க. இன்னைக்கு வந்து கமிட்டி வந்து எடுத்திருக்க சஜஷன் வந்து 20,000 வரைக்கும் பேமெண்ட் இஷ்யூஸே எடுத்திருக்கு. ஆமாங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் பாண்டும் லாஸ்ட் தவணை ரசீதையும் வச்சு பதிவு பண்ணிருக்காருன்னா அவருக்கான பேமெண்ட் 19,800 ரூபாய் கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில 2,200 ரூபாய் மட்டும் தான் கிரெடிட் பண்ணிடுறீங்க அக்கௌண்ட்டுக்கு. அதாங்க நீங்க வந்து எத்தனை ரிசிப்ட் அப்லோட் பண்ணிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சரி ஓகே சார். எல்லாமே ரொம்ப பாமர மக்கள் கல்வி அறிவு இல்லாத மக்கள் எல்லாம் இந்த ப்ரௌசிங் சென்டர் நாடி இன்னைக்கு இந்த விஷயத்த பண்ணி கட்டின பணத்தை கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சார். கமிட்டி வந்து இதெல்லாம் கன்சல்ட் பண்ணும் சார். கமிட்டி வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது? இன்வெஸ்டர்ஸுக்கு பாதிப்பு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான். சொல்றது வாஸ்தவம் தாங்க. பாருங்க ஆக்சுவலா வந்து இது வந்து ஆக்சுவலி சிபிஐ வந்து இது பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரிங்க சார், தெரியும் சார். அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து என்ன சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கமிட்டி என்ன டிசைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா என்ன ரிசிப்ட் வந்திருக்கோ அதன் பிறகு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி சார். ரிசிப்ட் வந்திருக்கிறது கூட பணம் போடலையே நிறைய பேருக்கு. நீங்க வந்து 19 ரிசிப்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் இல்லைன்ற மாதிரி ஒரு 16 ரிசிப்ட்டுக்கு 17 ரிசிப்ட்டுக்கு தான் பேமெண்ட் பண்றீங்க. ஸோ அதுக்கு வந்து இங்க பாருங்க இப்போதைக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை ரிசிப்ட் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ ஆக்சுவலி லெஜிபிள் பாக்குற அளவுக்கு தெரியணும். ஆக்சுவலா 15 வருஷம் சார். நான் என்ன சொல்றேன்னா சார் ஒரு விஷயத்த நீங்க நல்லா இது பண்ணிக்கங்க. பாக்குற அளவுக்கு தெரியலையா அவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்து எல்லா ரெசிப்டும் மறுபடியும் அப்லோட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். ஏன் பேமெண்ட் பண்றீங்க? சார் ஆக்சுவலா வந்து எங்களுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது வந்து
நீங்க அப்லோட் பண்ண எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா பேங்க் அக்கௌண்ட் தப்பு இருந்தா தான் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மீது சரிங்க. உங்களுக்கு தெளிவில்லாத பில் இருக்கும்போது அதுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுத்துருப்பாங்களேங்க. சார் பில்லுக்கெல்லாம் எடிட் ஆப்ஷனே கொடுக்கல சார் இது வரைக்கும். பிஎஸ்எல் சர்டிபிகேட்டுக்கும் பேங்க் பாஸ்புக் மட்டும் தான் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க நீங்க. சரிங்க, நீங்க இந்த சொல்றீங்க, நீங்க ஒரு மெயில் நீங்க அனுப்புங்க. நாங்க சார் நான் மெயில் அனுப்பினாலும் அதுக்கு ரிப்ளை மெயில் என்ன வருதுன்னா 2019 நீங்க பண்ண டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் நாங்க பேமெண்ட் பண்றோம்ன்ற மாதிரி வருது. இல்ல நீங்க என்ன சொல்லுங்க, எனக்கு வந்து பில் எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு மெயில் கொடுங்க. நாங்க கமிட்டிக்கு எடுத்துட்டு போறோம். கமிட்டி என்ன டிசைட் பண்றதோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். நானு ஏன்னா ஏற்கனவே வந்து இதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு வந்து 19,000 வரைக்கும் பேமெண்ட் இருக்கு. ஆனா அவருக்கான பாண்ட் வந்து 15,000 இருக்கும்போதே அனுப்பி வைக்க சொல்லி அனுப்பிட்டாங்க. இதை வந்து மென்ஷன் பண்ணி அந்த பாண்டோட பில்லையும் சேர்த்து அனுப்பினா கூட அந்த 15,000 பேமெண்ட் தான் வந்திருக்குது. ஏன் சார் இப்படி எல்லாம் கேமிங் விளையாடுறாங்க அந்த பிஎஸ்எல் கமிட்டி? மக்கள் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டு ரொம்ப சாவர நிலையில சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த பணத்தை வாங்க முடியுமா வாங்க முடியாதான்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த கமிட்டியும், அதாவது இந்த நிறுவனத்துல நாங்க முதலீடு பண்ணும்போது ஏதோ ஒரு பணம் வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்களா நல்ல மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தெரியாதனமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு ஏமாந்த கம்பெனி இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற கமிட்டி கிட்டையும் ஏமாந்துட்டு இருக்கோம் சார். நாங்க கமிட்டிகிட்ட ஏமாந்துட்டு கமிட்டியில ஆக்சுவலி நீங்க கமிட்டிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை வந்து நீங்க எழுத்து மூலமா நீங்க அனுப்புங்க. நீங்க இல்ல சார், கமிட்டி வந்து நாங்க சொல்ற இத வந்து காது கொடுத்து கேட்கற லெவல்லே இல்ல சார். நீங்க இப்ப சொல்றீங்கல்ல இந்த மாதிரி எனக்கு வந்து எடிட் ஆப்ஷன் வந்து எது கொடுங்க, அந்த சர்டிபிகேட்டுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுங்கன்னு கேக்குறீங்கல்ல, அது எழுத்துப்பூர்வமா கொடுங்க. நாங்க கமிட்டிக்கு எடுத்துட்டு போறோம். நாங்க எழுத்துப்பூர்வமா எப்படிங்க ஆபீஸ்க்கு அனுப்பணுங்களா? ஆபீஸ்க்கு இந்த செபி ஆபீஸ்க்கு மும்பை அட்ரஸ்க்கு அனுப்புங்க. நீங்க நான் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருந்து 2 வேறு குழுக்கள் வந்து அங்க மீட் பண்ணி மேடம் கட்டி எல்லா கோரிக்கைகளும் வச்சுட்டு வந்துட்டோம். இல்ல இந்த ஆப்ஷன் நீங்க அனுப்புங்க. நீங்க சார் இந்த ஆப்ஷனும் கேட்டிருக்கிறோம் சார். தமிழக விவசாய முன்னேற்ற கழகம் பிஎஸ்எல் நலச்சங்கம் வழியா கேட்டிருக்கிறோம். ஓகே, அது இது வரைக்கும் எந்த விதமான நடைமுறை இல்லை. எடிட் ஆப்ஷன்ன்றது எதுக்கு சார் ஒரு 3 months 2 months கொடுக்குறீங்க? அது எப்பனாலும் எடிட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து ஃபைனல் சப்மிட் ஆன உடனே அந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிற விஷயம் தெரிய போகுது. அது மட்டும் இல்லைங்க, எடிட் ஆப்ஷன் எனக்கு வந்து டைமிங் தான் கூட அவர் தான் கமிட்டி தான் டிசைட் பண்ணுது எவ்வளவு நாள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நாங்க வந்து கமிட்டி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சார் நீங்க கமிட்டி கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து தெளிவா இருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் தான் பணம் போடுறீங்கன்னாக்கா இந்த தெளிவில்லாத டாக்குமெண்ட்டுக்கு எப்ப பணம் கொடுத்தீங்க அது சொல்லுங்க எங்களுக்கு. எங்காட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? சார் நீங்க இதை நீங்க எழுத்து மூலமா இதை தனிப்பட்ட முறையில் அனுப்புங்க. நாங்க இதை வந்து கமிட்டிக்கு எடுத்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட் என்ன டிசைட் பண்ணுறது உங்களுக்கு அதை ரிப்ளை உங்களுக்கு கொடுத்துருவோம். ரொம்ப டூ லேட் சார். இதெல்லாம் பணமே வாங்க முடியாது சார். பணம் போட்டவன் எல்லாம் செத்து தான் போயிடுவான், அவ்வளவுதான். உண்மையிலே கமிட்டியினுடைய செயல்பாடுல எங்களுக்கு 1% கூட நம்பிக்கை இல்லை. இன்வெஸ்டர் சைட்ல இருந்து வர இதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து 100% அவங்களுக்கு திருப்தி படுத்தணும் சார். பணம் கொடுக்கறது லேட் ஆனா கூட இப்ப 20,000 வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அதுல பார்த்தா எவ்வளவு பேருக்கு லேண்ட் அலாட்மெண்ட் எஸ்ன்னு கொடுத்தவங்களுக்கு எவ்வளவு பேர் பேமெண்ட் நிறுத்தி வச்சிருக்கீங்க? அதுக்கு என்ன விடை சார்? அதுக்கு என்ன விடைன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது லேண்ட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. சார் அதுதான் சார், ஒன்னும் படிக்க தெரியாத மக்கள் பொது பிரவுசிங் சென்டர்ல போய் கொடுத்த உடனே அந்த பாண்ட்ல லேண்ட் அலாட்மெண்ட்ன்ற பகுதியில் இருக்கிற ஒரு 600 yards ஸ்கொயர் யார்ட்ஸை பார்த்து அவங்க பாட்டு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு மனப்பூர்வமா அந்த எடிட் ஆப்ஷன்ல லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் சார். நீங்க நாங்க பல முறை கமிட்டிக்கு மெயில் பண்ணிட்டோம் சார் இது சம்பந்தமா. அது வந்து அவர் கமிட்டி அக்செப்ட் பண்ணல. எடிட் ஆப்ஷன் வந்து லேண்ட் அலாட்மெண்ட் எஸ்க்கு வந்து நாங்க வந்து நீங்களே எனக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு லேண்ட் உண்மையில இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க. அவங்க இல்ல 2019 ஒவ்வொருத்தரும் அவங்க மூலமா தனிப்பட்ட முறையில இதை பதிவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா சொல்லுங்க? எல்லார் வீட்லயும் கம்ப்யூட்டர் இருந்துச்சா, மொபைல் இருந்துச்சா சொல்லுங்க? இல்ல நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து நீங்க பண்ணும்போது நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கணும். அதுல யார் சார் பார்க்க முடியும் சொல்லுங்க? நான் என்ன சொல்றேன்னா பிரவுசிங் சென்டர்ல அவங்க வந்து ஏதோ ஒரு புது சேவை பண்றாங்கன்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்க கேட்கறோமே நாங்க செஞ்ச தப்புக்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறோமே, அதை கன்சிடர் பண்ணாதா கமிட்டி எப்போ கன்சிடர் பண்ணதோ அப்பதானே நாங்க சொல்ல முடியும். ஆக்சுவலா கமிட்டி இது வரைக்கும் கன்சிடர் அதை பத்தி டிசிஷன் எடுக்கவே இல்லை. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ 20,000 வரைக்கும் நாங்க பேமெண்ட் பண்ணிட்டோம்னு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல எல்லா டீடைல்ஸும் வந்து தாக்கல் பண்றீங்க. ஆமா, இன்னும் 20,000 கீழே எவ்வளவு பேர் பணம் வாங்க முடியாம இருக்காங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் என்ன பண்ண போறீங்க? அதை பண்ணிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டேட்டஸ் போங்க சார் பேமெண்ட்டுக்கு. சார் அவர் லோதா சார் கிட்ட பேசணும்னா நாங்க என்ன பண்ணணும் சார்? அவரை மீட் பண்ண முடியுங்களா சார்? ஏதோ அப்பாயின்மெண்ட்டுக்கு செடி சைட்ல இருந்து எங்களுக்கு வழிமுறை பிறக்குமா?
கேட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். எங்களுக்கு ஓகே சொல்லுங்க சார். நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா எனக்கு கொடுங்க. அதை எடுத்துட்டு கமிட்டிக்கு எடுத்துட்டு போறோம். இந்த மாதிரி அவங்க அதையும் சொல்லி அதுலயும் நீங்க எழுத்துப்பூர்வமா சொல்லுங்க. நாங்க வந்து உங்களை பர்சனலி பார்க்க விரும்புறோம்னு சொல்லுங்க. நாங்க வந்து அவங்களை கமிட்டிக்கு எடுத்துட்டு போறோம். அவர் பெர்மிஷன் கொடுத்தாருன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவோம். இல்ல சார், இப்போ நீங்க கமிட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணி இருக்கிற விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா எஸ்பி கேபிட்டல்ஸ் உள்ள வந்திருக்காங்க சொத்துக்களை விற்கிறதுக்கு. அவங்க சைட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 21,000 சொத்துக்கு மேற்பட்ட சொத்து தயார் நிலையில இருக்கு சொத்துக்களை விற்கிறதுக்குன்ட்டு. ஆனா வந்து போன மாசம் மார்ச் 13ஆம் தேதி நீங்க அப்லோட் பண்றீங்க, 11 சொத்து தான் ஏலத்துக்கே அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ இப்போ அந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. அது வித்து வந்து அந்த பணம் வந்ததுன்னு நம்ம கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. இல்ல சார், அதுதான் சார். இப்போ போன வருஷம் 8ஆம் மாசமே சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிருச்சு டிஸ்ட்ரிக்ட் வைஸா சொத்துக்களை வித்து பேமெண்ட் ஆக்குங்க, அது இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துடலான்ட்டு. எப்படி சார் இப்போ கமிட்டி சைடுல இருந்து டீம் வந்து ரொம்ப சின்னதா இருக்குங்களா சார் இது? இல்ல நீங்க நினைக்கிறீங்க இப்போ நீங்களே ஒரு சொத்து நீங்க விக்கிறதுக்கு போனீங்கன்னா வில்லங்கம் போட்டு பாப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா சார். வில்லங்கம் போடும்போது இங்கே வந்து எங்களுக்கு வந்து நிறைய இது அப்ஜெக்ஷன் வந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க ஆகஸ்ட் மாசத்துல நீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இது வந்து இங்க பாருங்க, இது வந்து நம்ம வந்து செபி வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. தனியா ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு எங்களுக்கு வந்து வித்து ரீஃபண்ட் பண்ணணும். ரீஃபண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணணும்னா உங்களுக்கு வந்து சொத்துக்களை விற்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணணும்னா உங்களுக்கு அது யாரோட. கண்டிப்பா சார், ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நடக்கக்கூடிய விஷயம். நாளைக்கு திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு நல்லா புரியுது எனக்கு. அதனாலதான் வந்து நாங்க வந்து எல்லாமே போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இப்பதான் வந்து 11 ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அடுத்த மாசம் இன்னும் வரும், வந்துகிட்டே இருக்கு. இப்போ சரிங்க சார், இந்த விஷயத்த கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் சார். ஃபர்ஸ்ட் பாண்டும் கடைசி தவணை ரசீதையும் வச்சு உங்களுக்கு முழுமையான பணம் கிடைக்கிறதுக்கு நீங்க பணம் பேமெண்ட் பண்ணலான்னு கூட சரி எடிட் ஆப்ஷன் கொடுத்து மீதி பில் எல்லாம் அப்லோட் பண்றதுக்கு சான்சஸ் கொடுக்கணும் சார். ஓகே, நாங்க கமிட்டிக்கு முன் வைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு உங்களுக்கு சொல்றோம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச்.